ஹாய் விவேஸ், இந்த கூடுவாஞ்சேரி பொத்தேரிக்கு நான் வந்து எஸ்ஆர்எம் காலேஜுக்காக ஒரு வேலையாக போயிருந்தேன். அந்த போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணி வரப்போ 7 ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி ஒரு ரயில் கோச்சில் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆச்சரியமாயிடுச்சு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு ரயில் கோச்சில் உள்ளே வர கேபின் செட் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு அவங்கள வந்து தெரிஞ்சதை அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதை வந்து நான் பார்த்தேன். ஆனால் இந்த பொத்தேரி வந்துட்டு பக்கத்துலேயே பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்க்குறப்ப இந்த ஆம்பூர் 7 ஸ்டார் பிரியாணி ரயில்வே கோச் இருக்கும். சரி, என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் என்னென்னா இந்த கோச்சுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிடிஆர் மட்டும்தான் உள்ளே வருவார், பேசஞ்சர் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. ப்ளஸ் வந்து அங்கே இருக்கிற கேர்டேக்கர் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாடலில் இங்கே வச்சுருக்காங்க. நம்பர் 2, நோ பில் ஃபுட் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அது பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்ன இது நோ பில் ஃபுட் ஃப்ரீ, என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுப்பீங்களா சார்? நீங்கள் ஏதாச்சும் ஒரு டீ கடையிலையோ வேறு ஏதாச்சும் போனீங்கன்னா எனக்கு இந்த சாப்பாடு கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுன்னு கேட்பீங்க. ஆனால் பணத்தை பின்னாடி தான் கொடுப்பீங்க. இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்ன்றதுனால நீங்கள் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு ஃபுட்டே கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்றதை கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், உள்ள சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த அம்மா வந்திருக்காங்க. சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ஆம்லேட் கொண்டு போகிறாங்க. நாங்கள் விலைப்பட்டியலெல்லாம் பார்க்குறதுக்கே என்ன எங்கள் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு போனார். என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் எல்லாம் சென்னை சிட்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து குட் ஆம்பிஷன், என்ன சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லை போங்களேன், அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து குட் ப்ரைவசி. நீங்கள் உள்ளே போய் உக்காந்திங்கன்னா உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த அல்டிமேட் சீரக சம்பா பிரியாணியை தான் மக்கள் எல்லாருமே, சிக்கன் பிரியாணியும் இருக்குது, மட்டன் பிரியாணியும் இருக்குது. ஆம்பூர்னாலே உங்களுக்கு என்ன தேவை தெரியும், பிரியாணி தானே தெரியும். ஆனால் வகை வகையாக செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த கோச்சுக்குள்ளே போய் உக்காந்த உடனே மெய் மறந்தாச்சு. இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை? சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ன ஒன்று, நம்ம வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்ட உடனே நாங்கள் சாப்பிட்றதை இது பண்ணுவோன்னு சொன்னோன்னே, இது பிகாஸ் இது ஒரு கவர்மெண்ட்டோடைய கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால நீங்கள் உள்ள வீடியோ எடுக்க முடியாது. உள்ள கேமரா இருக்குது, வெளியிலேருந்து வேணால் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொன்னப்போ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, வெளியில் உள்ள 2 பேர் சாப்பிட வச்சுட்டு கடைசியாக ஒரு ஆள் சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி புது டெக்னிக். பிகாஸ் இங்கே படிக்கிற குழந்தைங்க, அங்கே வரவங்க பேரண்ட்டு, ரிலேஷன் எல்லாருமே வந்துட்டு இது எடுக்க காரணமே வந்துட்டு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனேஷன், ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லையா? அது அடுத்தவங்க முன்னாடி வந்து ஷேர் பண்ணுறப்போ உங்கள் குழந்தைங்களோ உங்கள் சகோதரனோ சகோதரி இருக்கப்போ பக்கத்தில் யார் இருப்பாங்களோ என்னவோன்ற ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து தான் இந்த ரயில்வே கோச்சை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். பாருங்கள், ஸ்டூடெண்ட் எல்லாருமே ரயில்வே கோச்சில் வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள கெட்டின் ஆகுறாங்க. ஸோ இதுதான் ஆப்போசிட் வந்து குளோபல் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் காலேஜ் சொல்லிட்டு பெரிய கேம்பஸ் இருக்குது. அதுக்கு எதிர்த்து அப்படி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பொத்தேரி. இந்த பாண்டிங் வந்து இருக்குது. தான் குழந்தைகிட்ட ஒரு தாயோ ஒரு தகப்பனோ பேசுகிறப்போ, ஒரு அண்ணனோ தங்கையோ பேசுகிறப்போ அக்கம் பக்கத்துலலாம் பார்ப்பாங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன தேவைன்றது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் லீஷராக உக்காந்து சாப்பிட்டுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டானதான் இந்த மாடல்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வெளியில் கேட்ட உடனே சுட சுட செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற வந்து சர்வர் வந்து கொண்டு போகிறப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமன் 3 பாய்ஸ் இருக்காங்க கேர் டேக் பண்ணுறதுக்கு. எல்லார்கிட்டையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஆர்டர் வாங்கிட்ட பிறகு பில் பேமெண்ட் பண்ணி பில் கவுண்டரில் கொடுத்த பிறகு தான் உங்களோட ஆர்டர் வரும், இல்லைன்னா வரவே வராது. அதுதான் வந்துட்டு நோ பில் ஃப்ரீ ஃபுட்டுன்றதுக்கு. ரெண்டாவது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். நீங்கள் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக ஏசி. அந்த ஆம்பிஷன் வந்து சூப்பராக இருக்கும். பக்கத்தில் வந்து யாருமே நிற்க மாட்டாங்க. கோச்சில் இருக்கிற அப்படியே இருக்கும். மேலெல்லாம் பாருங்களேன், பர்த்தெல்லாம் இருக்கிற அப்படியே மேலே ஒரு சீலிங் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நைட் டைமில் இன்னும் நல்ல இதுவாக இருக்கும். திடீர்னு வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஆந்திராவிலேருந்து வந்ததுனால அவங்க டாட்டரையும் சன்னையும் கூப்பிட்டு வந்துட்டு இது பண்ணி பண்ணணுன்றதுக்காக சாப்பிடணுன்றப்ப நான் செலக்ட் பண்ண இடம் தான் இந்த ஆம்பூர் 7 ஸ்டார் பிரியாணி. ஸோ அவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பன்னீர் பரோட்டா, ஆம்லேட்டு, சிக்கன் சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் ஃப்ரைடு,
மக்கள் எல்லாருமே வந்து இங்கே ட்ரெயினில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சை சர்ச் பண்ணிட்டு போகிற அப்படியே போவாங்க. இஸ் மிஸ்டர் ராமலிங்கம் இஸ் த இன்சார்ஜ். ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளார எல்லாருமே வந்து ஏசி போகியில் உள்ள கெட்டின் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. பக்கத்துலலாம் வந்துட்டு டாய்லெட்ஸ், ரெஸ்ட் ரூம், ஹேண்ட் வாஷ் எல்லாம் வந்து பக்காவாக க்ளீனாக இருக்குது. டேபிள்ஸ் என்ன அளவுக்கு க்ளீன் நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து குப்பை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் எல்லாரும் யாரெல்லாம் அந்த பக்கம் பொத்தேரி போகிறீங்களோ மறக்காமல் இந்த ரயில்வே கோச் ஆம்பூர் 7 ஸ்டார் பிரியாணி கடைக்கு விசிட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். பாண்டிங்னா என்னன்னு தெரியும், டேஸ்ட்னா என்னன்னு தெரியும். நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அந்த ரியல் ஃபீல் வந்துட்டு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் மட்டும்தான் ஹைஜீன் கிடையாதுங்க. அந்த கோச்சே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது கோச்சு. இந்த மாதிரி கோச் ரயில்வே சதர்ன் ரயில்வேல கூட பார்க்கவே முடியாது. பட் இங்கே வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. இவங்களோட இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தது. பட் கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஸோ இவங்க வந்து பொத்தேரிக்கு வந்துட்டு புதுசாக வந்திருக்குறாங்க. மக்கள்கிட்ட உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஏசி கோச்சில் உக்காந்து மக்களோட உக்காந்து சாப்பிட்ற சுகம் சுகமே. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் பொத்தேரிக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் போனதில் வந்து எனக்கு தெரிஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டு கொஞ்சம் தான், பேரண்ட்டோட வர சில்ட்ரன்ஸ் தான் நிறைய. ப்ளஸ் வந்து ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வராங்க. டாட்டரை வந்து இங்கே விட்டுருக்கேன், சன்னை இங்கே விட்டுருக்கிறேன், அவங்களோட பேசிட்டு வந்தேன், சாப்பிட்றேன்றதப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க. அவங்க பர்மிஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்னு வந்திருக்கிறேன், இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு எங்களை மாதிரியே அவங்களும் பேசுனது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, என்ன டைனிங் பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க நம்ம பார்க்க முடியாது, அவங்க என்ன பேசுறாங்கன்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீன் அண்ட் பின் ட்ராப் சைலண்ட் ஒரு ஏசி கோச்சில் உக்காந்து நம்ம சிப்ளிங்கோடவும் நம்ம பாண்டிங்கை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறப்ப அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் வந்து வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த கோச் ரயில்வே கோச் ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளேட் எல்லாமே வந்து அந்த பேரர் கொண்டு போகிறப்ப நான் காட்டுறேன் பாருங்களேன். வெளியில் வந்துட்டு நான் எடுத்தேன். இந்த பாருங்கள், குழந்தையோடலாம் வராங்க பாருங்கள். சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாம் கூட வந்துட்டு லைக் பண்ணுறாங்க. ரெண்டு பக்கமும் கோச்சுக்குள்ளேயும் ஹேண்ட் வாஷ் இருக்குது, கோச்சுக்கு வெளியிலையும் ஹேண்ட் வாஷ் இருக்குது. மக்கள் எல்லாருமே உள்ளே போய் உக்காந்துட்ட பிறகு தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பிறகு அவங்க பேமெண்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு ஃபுட் வரும். இந்த பாருங்கள், இந்த பக்கமும் போகிறாங்க. ஸோ மக்களாகி நீங்கள் எல்லாருமே சூப்பு வகைரா வந்துகிட்டே இருக்குது. ஆம்லேட் வந்து வித்தியாசமாக இருந்தது, பெரிய ஆம்லேட் ஆஃப் சைஸு. அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே வந்துட்டு நானும் அந்த ஆம்லேட் சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணோம். இது வந்து வேறு ஒருத்தருக்கு இது பண்ணது பாருங்கள். சிக்கன் சீரக சாம்பா, சிக்கன் சுக்கா. அது வேறு இன்னொருத்தர் வந்துட்டு நானெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருந்தார், அவருக்கு வந்துட்டு இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் பிரதர் என்ன பே பண்ணார், ஏது பே பண்ணாருன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் உங்களுக்கு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மக்களாகிய நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.